இன்றைய பாரதிய ஜனதா அரசுக்கு மகாத்மா காந்தி என்கின்ற பெயர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா காந்தியை சுட்டுக்கொண்ட கோட்சே ஒரு காலத்தில் ஜனசங்க உறுப்பினர். எதற்கெடுத்தாலும் ராமா ராமா என்று கோஷம் போடுகின்றவர்களாக அவர் இருக்கிறார்கள். ராமகோஷம் என்பது தமிழ்நாட்டிலே எடுபடாமல் போய்விட்டது என்பது தெரிந்தும் கூட இன்றைக்கு அகில இந்திய மக்களை ராமர் பெயரை சொல்லி ஏமாற்றுவதற்காக இதிலேயும் ராமர் பெயரை திரைத்திருக்கிறார்கள். ராமர் பெயரை ஏற்கனவே கொண்டு வந்து சேது சமுத்திர திட்டத்துக்கு உள்ள நுழைச்சாங்க. இப்போ திரும்பவும் ராம் அப்படின்னு சொல்லி ராம்ஜின்னு கொண்டு வராங்க. 40% மாநில அரசு கொடுத்தாக வேண்டும். எனவே அப்படிப்பட்ட கட்டாயமான நிதி சிக்கலை மாநில அரசுக்கு உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட இருக்கிற திட்டம்தான் இந்த திட்டம். தமிழக அரசுக்கு உரிய நிதிகளை விடுவிப்பதில் எப்பொழுதுமே ஒன்றிய பாஜக அரசு மாற்றான் தாய் மனப்போக்குடு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு. இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய வெளித்தோற்றம். ஜெயக்குமார் ராயபுரத்தில் இருக்கிறார். அதுங்க கடலுக்கு போகிற போது மீன் வாடை அடிக்கிற பொழுது அவர் பேச்சிலேயும் அந்த வாடை வந்து விட்டது. திருப்பரங்குன்றம் தூண் விவகாரத்தை நேற்று மதுரை கோர்ட்டு கண்டம் பண்ணியிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இது இந்த அரசு மேலே நீதித்துறை ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. தமிழக அரசின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர், சட்டம் பயின்றவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், தற்போது மாநில சட்ட மற்றும் நீதித்துறையின் அமைச்சராக விளங்கக்கூடிய திரு ரகுபதி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ மத்திய அரசு நேற்று ஒரு புதிய மசோதா ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிராமங்களில் தான் நாட்டின் உயிர்நாடி இருக்குன்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன அந்த 100 நாள் வேலை திட்டத்தையே அளிக்கக்கூடிய அளவுலையும், அதே மாதிரி அவருடைய பெயரே காந்தியின்களுடைய பெயரே நீக்கப்பட்டும் ஒரு திட்டம் ஒன்று இப்போ நேற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? இன்றைய பாரதிய ஜனதா அரசுக்கு மகாத்மா காந்தி என்கின்ற பெயர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா காந்தியை சுட்டுக்கொண்ட கோட்சே ஒரு காலத்தில் ஜனசங்க உறுப்பினர். எனவே இன்றைக்கு மகாத்மா காந்தி என்றால் பிடிக்காத ஒரு அரசாங்கம்தான் ஒன்றியத்தில் இருக்கிறது. இந்தியாவின் தேச பிதாவாக, இந்தியாவின் தேச தந்தையாக மதிக்கப்படுகின்றவர் மகாத்மா காந்தி அவர்கள். எல்லோரும் வணங்குகின்றவர்கள். எனவே அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியினுடைய பெயரை இன்றைக்கு எடுத்துவிட்டு இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வேறு பெயரை அவர்கள் கொண்டு வருவது என்பது கண்டிக்க தகுந்த ஒன்றாகும். UPA 1 அரசாங்கத்திலே அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றவும், அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தவும், அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற பெண்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அந்த UPA 1 அரசாங்கம் கொண்டு வந்தது. அது அகில இந்தியாவே வரவேற்றது. இத்தகைய புரட்சிகரமான திட்டம் எங்கேயும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு UPA 1 அரசுக்கு பாராட்டுதலை பெற்று தந்த திட்டமாக அந்த திட்டம் அமைந்திருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த திட்டம் பிடிக்கவில்லை. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை படிப்படியாக குறைத்து 60 நாள் 50 நாள் என்று ஆக்கிவிட்டார்கள். இன்றைக்கு கூட பார்த்தால் அதற்கான பொருளாதார உதவியை, நிதியை இன்றைக்கு ஒழுங்காக விடுவிக்காமல் இன்றைக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உரிய நிதியை அவர்கள் விடுவிக்கவில்லை. அந்த நிதியை விடுவித்தால் இன்னும் நாங்கள் அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்கி தர முடியும். ஆனால் இங்கே 100 நாள் வேலைவாய்ப்புக்கான நிதி மறுக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் காந்தியினுடைய பெயரை எடுத்துவிட்டு VPG ராம்ஜி என்கின்ற திட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். அது எதற்காக ராமரை இங்கே கொண்டு வருகிறார்கள் என்று தெரியவில்லை. எதற்கெடுத்தாலும் ராமா ராமா என்று கோஷம் போடுகின்றவர்களாக அவர் இருக்கிறார்கள். ராமகோஷம் என்பது தமிழ்நாட்டிலே எடுபடாமல் போய்விட்டது என்பது தெரிந்தும் கூட இன்றைக்கு அகில இந்திய மக்களை ராமர் பெயரை சொல்லி ஏமாற்றுவதற்காக இதிலேயும் ராமர் பெயரை திரைத்திருக்கிறார்கள். 125 நாள் வேலை என்று சொல்லிவிட்டு அதில் 40% மாநில அரசு பங்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள்.
முந்தைய திட்டத்தில் 100 நாள் வேலைக்கும் ஒன்றிய அரசு தான் முழு தொகையும் தந்தது. 100 நாள் வேலைக்கு முழு தொகையும் ஒன்றிய அரசு தந்ததை நிறுத்திவிட்டு இப்பொழுது 60% தருவதற்கான திட்டம் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இதை ஏற்பது என்பது எல்லா மாநில அரசுகளுடைய உரிமையை பறிப்பதை போன்றதாகும். எல்லா மாநில அரசுகளின் மீது நிதிச்சுமையை சுமத்துவதாகும். அவர்கள் வேலைவாய்ப்பை கொடுக்கிற பொழுது 60% அவர்கள் தருகிறார்கள் இல்லையோ, இவர்கள் 40% மாநில அரசு கொடுத்தாக வேண்டும். எனவே அப்படிப்பட்ட கட்டாயமான நிதி சிக்கலை மாநில அரசுக்கு உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட இருக்கிற திட்டம்தான் இந்த திட்டம். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டம் அல்ல. எனவே இதை ஆரம்ப கட்டத்திலேயே திராவிட முன்னேற்றக் கழக அரசு எதிர்க்கிறது. இப்போ ராமர் பெயரை வந்து ஏற்கனவே கொண்டு வந்து சேது சமுத்திர திட்டத்துக்கு உள்ள நுழைச்சாங்க. இப்போ திரும்பவும் ராம் அப்படின்னு சொல்லி ராம்ஜின்னு கொண்டு வராங்க. இது வந்து இங்கே கால் ஊன்றியே ஆகணும் அப்படின்னு பாரதிய ஜனதா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கான முன்னெடுப்புகளாக இதை நீங்கள் பார்க்கலாமா? அதாவது கடவுள் பெயரை சொல்லி இங்கே வந்து முன்னெடுப்புகளை எடுக்கலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டால் அது நடக்காது. தமிழகம் ஆன்மீக பூமி. திராவிட மாடல் அரசு தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு எந்த காலத்திலும் எதிர்மறையாக இருந்ததாக வரலாறு கிடையாது. அவர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை தந்திருக்கின்றோம். எடுத்துக்கொண்டோமே ஆனால் இன்றைக்கு திருச்செந்தூரை திருப்பதியைப் போல இன்றைக்கு உருவாக்கி மாற்றியிருக்கின்றோம். அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் சொல்லப்போனால் சமயபுரம் கோயில், இப்படி ஒவ்வொரு கோவிலையும் எடுத்துக்கொண்டால் எல்லா ஆலயங்களும் இன்றைக்கு புதுப்பொலிவோடு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட குடமுழுக்குகள் நடைபெற்றிருக்கின்றன. 2026 மார்ச் மாதத்துக்குள்ளே 3000 ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்வதற்கு திட்டமிட்டு பணிகள் நடந்து வருகின்றன. இந்த மாதிரியான சாதனையை எந்த அரசும் செய்தது கிடையாது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களே பல்வேறு அரசுகள் இருக்கின்றன. மத நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்ட ஆன்மீக வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளைப் போல எந்த மாநில அரசும் எடுக்கவில்லை என்பதை எங்களால் உறுதியோடு சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த ஆட்சி வந்து மதவாதிகளுக்கு எதிரானதில்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி, அமைச்சர் குறிப்பிட்ட மாதிரி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை இப்போ குறைச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட பங்கு கேட்காம இருந்து இப்போ 40% பங்கு கேட்கறது ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு இது கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தாதா? இதை தடுக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் திமுக தொடர்ந்து குரல் கொடுக்குமா? தமிழக அரசுக்கு உரிய நிதிகளை விடுவிப்பதில் எப்பொழுதுமே ஒன்றிய பாஜக அரசு மாற்றான் தாய் மனப்போக்குடு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு. இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய வெளித்தோற்றம். பார்க்கின்றவர்களுக்கு வெண்மையாக தோன்றும், ஆனால் எங்களுக்கு சுண்ணாம்பு, மற்றவர்களுக்கு வெண்ணெய். எனவே எரிச்சலை எங்களுக்கு தந்தாலும் கூட அதை தாங்கி கொண்டு ஆட்சி நடத்துகிற வல்லமை படைத்த ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றார். இன்றைக்கு ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை நிறுத்தியிருக்கிறது, இன்னும் பல்வேறு நிதிகளை நிறுத்தியிருக்கிறது. ஜிஎஸ்டியில் உரிய பங்கை தரவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்புக்கான உரிய தொகையை இன்னும் விடுவிக்கவில்லை. இந்த சமயத்திலே 40% கொடுங்கள் என்று சொன்னால் இன்னும் எங்களுக்கு அதிகமான நிதிச்சுமையை உருவாக்குவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று நாங்கள் நம்புகிறோம். முன்னாள் சட்ட அமைச்சர் ஜெயக்குமார் வந்து உங்களை கொஞ்சம் தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருக்கிறதா சமூக ஊடகங்களில் மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெயக்குமார் ராயபுரத்தில் இருக்கிறார். அதுங்க வந்து கடலுக்கு போகிற போது மீன் வாடை அடிக்கிற பொழுது அவர் பேச்சிலேயும் அந்த வாடை வந்து விட்டது. அதுக்காக வருத்தப்படுகிறோமே தவிர வேறல்ல. அவருக்கு வெளியே வந்தால்தான் அவருக்கு உண்மையான நிலைமை தெரியும். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் தூண் விவகாரத்தை மதுரை கோர்ட்டு வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இது வந்து இந்த அரசு மேலே நீதித்துறை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னதை நீதித்துறை ஏற்க மறுக்குதா? ஒரு இடத்திலே ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே அதற்கான வரலாறு இருக்க வேண்டும், அல்லது முன்னுதாரணங்கள் இருக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் மலையிலே இருக்கக்கூடிய அந்த தூணிலே
ஏற்கனவே தீபம் ஏற்றியதற்கான ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படாத நிலையிலே அங்கே தனி நீதிபதி ஒரு தீர்ப்பை தந்து தீபம் ஏற்றுங்கள் என்கின்றார், சிஎஸ்எஃப் படையை அனுப்புகிறார், அதுக்கப்புறம் தடுக்கப்படுகிறது. இப்படி சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது இங்கே காவல்துறையும் அரசும் நேர்மையாக செயல்பட்டிருக்கின்றனவே தவிர தங்கள் கடமையை தவறவில்லை. அவங்கள் கடமை தவறாமல் தான் செயல்பட்டிருக்கிறார்கள். நீதியை நிலைநாட்டுகின்றவனும் செயல்பட்டிருக்கிறார்கள். நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றியதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்வியையும் கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்ட பிறகு சிஎஸ்ஐயும் சீஃப் செக்ரட்டரியையும் காவல்துறை தலைவரையும் அழைத்திருக்க வேண்டிய, காணொலி காட்சியில் அழைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னால் ஆதாரம் காட்டியிருந்தால் அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் உடனே கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த கேள்வியை நீதிபதிகள் எழுப்பிய பிறகு இவர்களுக்கு காணொலி காட்சி மூலம் ஆஜராக சொல்வது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயல். பல்வேறு பணிகளுக்கிடையே எங்களுக்கு நேரம் ஒதுக்கிய அமைச்சர் பெருமக்களுக்கு எங்களது நன்றி.